ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மை வாய்ஸ். எனக்கு ஃபார் த பாஸ்ட் ஃபியூ டேஸ் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஆனாலும் நான் இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணணும்னு ரொம்ப தைரியமாக வந்திருக்கிறேன். எனிவே, ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் இந்த மேக்கப் சீரம் எடுத்துக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் இல்லை, இட் இஸ் அ சீரம். அது ஃபினிஷிங் ஸ்டேஜ் ஆனதுனால நான் பாட்டிலே ஃபுல்லாக கவுட்டி என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. தென் ப்ரஷ்ஷை வச்சு அதை எல்லாத்தையும் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். டோன்ட் மைண்ட் மை ஹஸ்பண்ட் அட் த பேக். அவர் தம்பியை ரெடி பண்ணிகிட்டு இருந்தனால அவரும் அங்கேயும் நடந்துகிட்ருப்பார். அதனால் அவரை இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம சேட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் சண்டே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது ஜஸ்ட் கிராப் யூர் ஹாட் கப் ஆஃப் ஹாட் ட்ரிங்க் ஒரு வாட்டர் ஒரு ஸ்நாக் எடுத்துகிட்டு நம்ம இது ஒரு கைண்ட் ஆஃப் சிட் சாட் செஷன். சின்ஸ் இட்ஸ் நாட் கோனா பி டூ லாங். ஒரு சின்ன ஒரு 10 minutes வீடியோ தான், நாட் ஈவன் 10 minutes. ஸோ குயிக்காக நம்ம சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அண்டர் ஐஸ் அண்ட் ஹைலைட் பண்ணுறதுக்கு சாரி, அவர் திருப்பி போயிட்டு இருந்தனால தான் எனக்கு ரொம்ப அனாய் ஆயிடுச்சு. எனிவே, அண்டர் ஐஸ் அண்ட் ஹைலைட் ஏரியாவுக்கு நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 shades லைட்டர் தேன் யோர் நார்மல் ஷேட். நான் அதையும் பியூட்டி பிளெண்டர் அதெல்லாம் வச்சு பண்ணலை. இது ரொம்ப பிகினர் பேசிக்காக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரொம்ப பெரிய டெக்னிக்ஸோ இல்லை ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்டெப்ஸ்லாம் எதுவுமே நான் அதில் காமிக்கலை. ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ரஷ்லேயே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஈஸி. அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நியூ blush I got it from Next. ஸோ இது பார்க்குறதுக்கே அதோட பேக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. I was so surprised. அண்ட் கலர் நான் ரொம்ப இது தேடி பிடிச்சி ரொம்ப நாளாக ஒரு லாங் வெயிட்டட் லிஸ்ட்டில் இருந்து டிக் பண்ணது ஒரு பீச் கலர். ஏன்னா பிங்கிஷ் அப்படின்னு போகும்போது அது நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த பீச் கலர் நம்ம இந்த ஐயோ இன்னும் வர மாட்டேங்குது, மாட்ரேட் இல்லைன்னா டார்க் டு மீடியம் காம்ப்ளெக்ஷன், அதுக்கு ரொம்ப ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த வெட் ஃபவுண்டேஷன் ஹைலைட்டருக்கு மேலேயே ப்ளஷ்ஷு டைரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் இந்த காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணுறேன். எப்போவுமே இந்த டெக்னிக் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒவ்வொரு எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகலாம். பட் எனக்கு இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகும். இட் ஜஸ்ட் ஹோல்ட்ஸ் மை மேக்கப் இன் பிளேஸ். ப்ளஷ்ஷுக்கு அப்புறமா நம்ம ஃபேஸை டிஃபைன் பண்ணுறதுக்காக இந்த கான்டூர் பவுடர் டார்க்கர் ஷேட் அதை எடுத்து நான் கான்டூர் ஏரியாஸ்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இட் கிவ்ஸ் யுவர் ஃபேஸ் அ குட் டெஃபினிஷன். அண்ட் சைடு கேப்பில் எனக்கு ஒரே டிஸ்ட்ராக்ஷனாக இருந்துச்சு. அதனால நான் அவங்களையும் பார்த்துட்டு நானும் ரெடியாக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ மூவிங் ஆன், ஃபேஸ் பேஸ் எல்லாம் முடிச்சாச்சு. மூவிங் ஆன் டு த ஐ மேக்கப்புக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரோவில் பிகின் பண்ணுறேன். ஐ எம் லைனிங் இட் அப் வித் பென்சில். அண்ட் இது நான் மார்னிங் பண்ணனால எனக்கு எப்போவுமே ரெகுலராக நான் இது பண்ணும்போது ஒரு 5 to 10 minutes பண்ணி முடிச்சிடுவேன். நாட் 5 minutes, மேபி ஒரு 8 to 10 minutes. இன்றைக்கி வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி எடுத்து பண்ணனால இட் டுக் மீ அ பிட் லாங்கர். அதனால் அவர் வேறு கீழே நின்று என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் கத்திட்டு இருந்தார். எனிவே நம்ம அதெல்லாம் மைண்ட் பண்ணணும், டைம் ஆகுது. பட் ஸ்டில் தட்ஸ் ஓகே. அதனால் நான் வந்துடுவேன் அப்படின்னு, சீக்கிரம் வந்துடுவேன், நீங்கள் ரெடி ஆகுங்க, காருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ நோ everyone, all the wife does this. ஸோ ஐ மேக்கப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரஷ் எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் யூஸ் பண்ணல. ஃபிங்கர்ஸ் நம்மளுக்கு இருக்கும்போது எதுக்கு நம்மளுக்கு ப்ரஷ்ஷு? அதனால் ஃபர்ஸ்ட் ஒரு பீச்சி கலர் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு நெக்ஸ்ட்டாக அவுட்டர் கார்னரில் ஒரு டார்க், என்னோடய சாரியில் பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் ஷேட் இருக்குது. அதனால் டார்க் மெரூன் ஷேடை அவுட்டர் ஏரியாவில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதில் நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா
ஒரு ஷிம்மரி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் வெட்டிங் கெஸ்ட்டாக போகிறீங்க, இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கொஞ்சம் கிளிட்டர் கிளாம் லுக் போடணும்னு ஆசைப்படுவீங்க. இல்லை கிளிட்டரியாக இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா டேனா இட்ஸ் ஃபைன், ஒரு நீங்கள் மேட் ஃபினிஷ் கொடுக்கலாம். நைட்டாக இருக்கும்போது கொஞ்சம் கிளிட்டர் இருந்தால் நல்லா தான் இருக்கும். அதனால் இந்த பிங்க் ஷேட் எடுத்து நான் வந்து இன்னர் கார்னர்லேருந்து அப்படியே ஜஸ்ட் அப்படி நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நாட் டு த வெரி அவுட்டர், பட் ஜஸ்ட் அந்த முக்கால்வாசி சொல்லுவாங்கள்ல 3/4 அந்த ஏரியா வரைக்கும் கவர் பண்ணிவிட்டு அதை பிளெண்ட் பண்ணி விட்டுறேன். தட்ஸ் இட். நம்ம ஐ மேக்கப் வந்து ஐலிட் அந்த மேக்கப் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ மூவிங் ஆன் டு ஐலைனர் அண்ட் காஜல் வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். அண்ட் தட்ஸ் கம்ப்ளீட்டிங் த ஐ லுக். திடீர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னடா நம்ம கான்டூர் பண்ணதுக்கப்புறம் ப்ளஷ்ஷு வந்து சம்டைம் ஹைட் ஆயிரும் கான்டூரில். அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதுக்கு மேலே கொஞ்சம் திருப்பியும் எப்போவுமே அது வந்து கான்டூர் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அந்த ப்ரஷ்ஷு மட்டும் இருக்கும்ல, நம்ம ப்ளஷ் போட்ட ப்ரஷ்ஷு என்ன ஒரு ரைமிங் ஒரு டங் ட்விஸ்டர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வருதான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அந்த ப்ரஷ்ஷை மட்டும் எடுத்து ஜஸ்ட் நான் வந்து டேப் பண்ணிக்குவேன் சீக்ஸில், அதுதான். அண்ட் மஸ்காரா, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். மெயினாக மஸ்காரா போடும்போது உங்களுடைய மெயின் டிப் என்ன அப்படின்னா, அந்த ஐலாஷ் கர்லர் யூஸ் பண்ணும்போது நல்லா கண்ணை ஓப்பன் பண்ணி வச்சு பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி ஈஸி டு கேட்ச். உங்கள் எல்லா ஐலாஷஸையும் கேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அந்த மஸ்காரா அப்ளை பண்ணும்போது லுக் டவுன், ஸோ ஆப்போசிட்டாக பண்ணணும். மஸ்காரா பண்ணும்போது கீழே பார்த்து பண்ணிங்கன்னா அது வந்து வேறு எந்த இடத்துலையும் படாது. சீக்ஸில் படாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது வந்து இட்ஸ் அன் ஆர்ட். மேக்கப் இட்ஸ் அன் ஆர்ட். அது வந்து யார் வேணாலும் கற்றுக்கலாம், யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஃபினிஷ்ட் ஐ மேக்கப் லுக் வித் ஃபிங்கர்ஸில் பண்ணது. நம்ப முடியுதா? ஸோ வெரி ஈஸி, வெரி மினிமல் ப்ராடக்ட்ஸ்லாம். நான் எந்த ஹை எண்ட் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் மினிமல் ப்ராடக்ட்ஸை வச்சு நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஆக்சுவலி நான் இந்த ஐலைனர் போடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு க்ளோஸ்அப்லாம் காமிச்சு, இதுதான் ஐலைனர் ஐ லுக் அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் தட்ஸ் வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் தட், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஃபைனலாக லுக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லிப்ஸ்டிக். நான் இன்றைக்கி வந்து லிப் லைனர் என்னமோ தெரில, இப்போ ரீசெண்ட் டேஸில் லிப் லைனர் அவ்வளோவா நான் யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன். ஏன்னா இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால. இந்த லிப்ஸ்டிக் இஸ் பிகமிங் மை கோ டு லிப்ஸ்டிக் எவ்ரி டே நவ். ஈவன் ஒர்க்னாலும் சரி, இது ஃபங்க்ஷனுக்குனாலும் சரி, கொஞ்சம் அதை போல்டாக நீங்கள் அப்ளை பண்ணோம். நான் போல்டாக அப்ளை பண்ணேன்னா இட் வில் பி டார்க்கர். இல்லை அதை லைட்டாக அப்ளை பண்ணால் ஐ கேன் வியர் இட் ஈவன் ஃபார் ஒர்க். அந்த மாதிரி வந்து அப்ளிகேஷனில் தான் இருக்குது. அண்ட் ஆஃப்டர் தேட் லிட்டில் கிளிட்டர் கிளாம் லுக் ஃபார் சீக்ஸ், நோஸ். அதையுமே நான் வந்து ஃபிங்கரில் தான் பண்ணுறேன். ஹைலைட்டர் எடுத்து லைட்டாக ஹைலைட் பண்ணுற ஏரியாஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு மெயின் ரீசன் என்னோடய ஹைலைட்டர் ப்ரஷ்ஷை காணும், அதனால நான் கையில் தான் யூஸ் பண்ணேன். டடா, திஸ் இஸ் த ஃபைனல் லுக் அண்ட் ஃபைனல் அவுட்கம். ஸோ இந்த மாதிரி நான் ஹேர் ஸ்டைலுன்னு வரும்போது தனியாக பர்டிகுலராக எதுவும் பண்ணலை, ஜஸ்ட்டு ஃப்ரீ ஹேர் ஸ்டைல். இது வந்து ப்ளோ ட்ரை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரை பண்ணது மட்டும்தான். ஸோ பர்டிகுலராக நான் இந்த ஹேர் ஸ்டைலும் பண்ணலை. மேபி இஃப் ஐ விஷ் போகிறதுக்கு முன்னாடி, வெளியே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த ஃப்ரண்ட் போ வச்சாலும் வைப்பேன். ஸோ hope you all enjoyed this video. Please don't forget to like and subscribe. See you all in my next video. Ta-da!